உயர்வோம், உயர்ந்து செல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் உயர்ந்து செல்லுவோம். கழுகை போல சிறகுகளை விரிப்போம், சிகரத்தை நோக்கி பறந்து செல்லுவோம். கழுகை போல சிறகுகளை விரிப்போம், சிகரத்தை நோக்கி பறந்து செல்லுவோம். நான் ஒரு சாம்பியன், இயேசுவின் சாம்பியன். நான் ஒரு சாம்பியன், இயேசுவின் சாம்பியன். உலகை வென்றிடும் பெஸ்ட் சாம்பியன். தடைகள் வந்தாலும் தகர்த்திடுவோம், இயேசுவின் பலத்தால் வென்றிடுவோம். தடைகள் வந்தாலும் தகர்த்திடுவோம், இயேசுவின் பலத்தால் வென்றிடுவோம். நடத்தி ஒளியின் பாதையில், சிறு காலடிகள் மலை பாதையில், கரம் பற்றி நடத்தி ஒளியின் பாதையில், சிகரம் நோக்கி செல்கிறோம், கிறிஸ்துவில் சரணடைவோம். சிகரம் நோக்கி செல்கிறோம், கிறிஸ்துவில் சரணடைவோம். இனிய சிறார்கள் சிகரம் நோக்கிட நமது வாழ்வு இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். இனிய சிறார்கள் சிகரம் நோக்கிட நமது வாழ்வு இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். அழைத்தவர் வாக்கு மாறாதவர், வழி நடத்தி செல்லும் நல்ல மேய்ப்பர். அழைத்தவர் வாக்கு மாறாதவர், வழி நடத்தி செல்லும் நல்ல மேய்ப்பர். இளம் உள்ளங்கள் கர்த்தரை காண எங்கள் வாழ்வை அர்ப்பணித்தோம். இளம் உள்ளங்கள் கர்த்தரை காண எங்கள் வாழ்வை அர்ப்பணித்தோம். இனிய சிறார்கள் சிகரம் நோக்கிட நமது வாழ்வு இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். இனிய சிறார்கள் சிகரம் நோக்கிட நமது வாழ்வு இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். சோர்ந்திடாமல் முன்னேறுவோம், அன்பின் ஒளியை ஏந்தி செல்வோம். சோர்ந்திடாமல் முன்னேறுவோம், அன்பின் ஒளியை ஏந்தி செல்வோம். நாங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் நாமம் உயர்த்திடுவோம். நாங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் நாமம் உயர்த்திடுவோம். இனிய சிறார்கள் சிகரம் நோக்கிட நமது வாழ்வை இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். இனிய சிறார்கள் சிகரம் நோக்கிட நமது வாழ்வை இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிப்பதை நீர் அமைதியாய் கேட்டுக்கொண்டு அகமகிழ்ந்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வண்ணமாய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. நாங்கள் இன்னைக்கு கேட்கிற கற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்க அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறையும் உம்மை வெளிப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆராதனை ஆரம்பத்தில் நாம் பாடினது போல என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். 4 மாதங்களை கழித்து 5ஆம் மாதத்திலே காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாளிலே கொடுத்த செய்தியை சுருக்கமாய் சொல்லிவிட்டு இந்த நாளுக்குள்ள செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 1ஆம் தேதி அதிகாலையிலே ஒரு சிலர் மாத்திரம் நாம் பங்கேற்றோம், அநேகர் நாம் பங்கேற்பதில்லை. கர்த்தர் சித்தமானால் வருகிற மாதத்திலிருந்து அதிகாலை 1ஆம் தேதி, ஒவ்வொரு 1ஆம் தேதியும் அதிகாலை நீங்கள் பங்கேற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5ஆம் மாதம் 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வார்த்தையானது நெகேமியா தீர்க்கதரிசியின் நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட செய்தி. நெகேமியா இப்படியாக ஜெபிக்கிறார், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எல்லாம் சொல்லாமா? என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த நெகேமியாவுடைய ஜெபத்தை போலவே அநேகர் திருமறையிலே ஜெபித்திருக்கிறார்கள். என் தேவனே என்று சொல்லி கூப்பிட்டவர்கள் அநேகர், நெகேமியாவும் அதிலே ஒருத்தர். இந்த நெகேமியா என் தேவனே என்னை நினைத்தருளும் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே 3 தலைப்புகளை சிந்தித்தோம். முதல் தலைப்பு என்னவென்றால், தனிப்பட்ட ஒரு மனிதனை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். தனிப்பட்ட ஒரு மனிதனை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். 2ஆவதாக ஒரு குடும்பத்தை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். 3ஆவதாக ஒரு தேசத்தை நினைத்து பார்க்கிற ஆண்டவர். தனி மனிதன் எத்தனையோ பேர் ஆண்டவரை நோக்கி என் தேவனே என்று சொல்லி கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நாங்கள் தியானித்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் சிம்சோன். கடவுள் சிம்சோனை தாயின் கற்பத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ அதே போல தீர்க்க தரிசனம் சொல்லி பிறக்கப்பட்டவன். ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவன். இஸ்ரவேலே நியாயாதிபதியாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் சிம்சோன் என்ன செய்தார் என்றால், பாதை மாறினதினாலே கடவுள் தன்னை அழைத்த அழைப்பிலிருந்து விலகி செல்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போகிறார். அருமையானவர்களே, என்னைக்கெல்லாம் நாம் கடவுளிட்டு வழி விலகிறோமோ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஆனால் இந்த சிம்சோனுடைய வாழ்விலே பாருங்க, 2 முறை ஜெபிக்கிறான். ஆனால் முதல் முறை அவன் மனதுக்குள்ள ஜெபிக்கிறான், 2வது முறை வாயை திறந்து ஜெபிக்கிறான். மனதுக்குள்ள அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? ஒரு கழுதையின் எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்ட பின்பதாக அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் தண்ணீர் தாகத்தினால் சாகிறேனே சுவாமி, இந்த பெலிஸ்தர் கையில் விழாதிருப்பேனாக என்று சொல்லும்போது கர்த்தர் நீரூற்றை கட்டளையிடுகிறார். அந்த நீரூற்றுக்கு என்ன பேர் தெரியுமா? எண்ணக்கோரி அப்படின்னு சொல்லி பேர். அதே சிம்சோன் கடைசியில் ஒரு ஜெபம் பண்றாரு, வாயை திறந்து ஜெபம் பண்றாரு. அதான் முக்கியமான ஜெபம். எல்லாவற்றையும் இழந்து, முடி போய்விட்டது, கண்கள் போய்விட்டது, பலன் போய்விட்டது, பராக்கிரமம் போய்விட்டது, அழைப்பு போய்விட்டது, அபிஷேகம் போய்விட்டது. ஆனால் எல்லாவற்றுக்கு மத்தியிலும் அவன் கரங்களை கட்டி கல் தூணிலை கட்டி வைத்து கேலி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் வாயை திறந்து ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம். என்ன அருமையான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? ஏற்கனவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஏன் கேட்கிறான்? அவனுக்கு தெரியும் இதோடு என் வாழ்க்கை முடிய போகுது. அருமையானவளே, என் தேவனே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நாம் வழி தவறி இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என் தேவனே என்று சொல்லி கூப்பிடும்போது நம் ஜெபத்தை கேட்கிறவர். அன்னைக்கு கள்வன் கூட எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், தேவனே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். தனி மனிதன் கூப்பிடும்போது நினைத்து பார்க்கிற ஆண்டவர். 2ஆவதாக நாம் பார்த்தோம் ஒரு குடும்பம். யார் அந்த குடும்பம்? நோவா. நோவாவின் பேழை சாத்தப்பட்டு விட்டது.
ஒரே இருட்டு, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது என்று தெரியாது. அது பகலா இரவா என்று கூட அறிய முடியாது, வெளியே எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து, வானத்திலிருந்து மழை, பூமியிலிருந்து தண்ணீர். இந்த பெருக்கம் 150 நாட்கள் அளவும் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். எங்க போகிறோம், எங்க செட்டில் ஆக போறோம் ஒண்ணுமே தெரியாது. இந்த தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் நினைத்து பார்த்து காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. அருமையானவளே, கொந்தளித்து கொண்டிருக்கிற குடும்பம், தத்தளித்து கொண்டிருக்கிற குடும்பம், அந்த குடும்பம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை நினைத்தலும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நினைத்து பார்த்து குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். இது இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக, இது மே மாதம் 1ஆம் தேதி என்பதனாலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். மே 1 என்ன நாள்? உழைப்பாளர் தான். ஒரு தேசத்தை ஆண்டவர் நினைத்து பார்த்தார். என்ன தேசத்தை ஆண்டவர் நினைத்து பார்த்தார்? இஸ்ரவேல் தேசம் அடிமைப்பட்டு போன இடத்திலே கண்ணீர் விடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இறங்க மாட்டீரா, நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி. என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் பார்வோன்ட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் கடவுளை போய் கும்பிட போகிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் என்ன சொல்ல தெரியுமா? ஓஹோ, கடவுளை கும்பிட்றதுக்கு உனக்கு நேரம் இருக்குதோ, அப்போனா நீ கடவுளை கும்பிட்ற அளவுக்கு லெஷர்லியாக இருக்கிறியோ, நீ என்ன செய், இன்னிலேருந்து இனிமேல் அவனுக்கு வைக்கல் கொடுக்க மாட்டேன், நீயே போய் வைக்கலை சேகரி, நீயே சாந்தி மிதி, நீயே செங்கல் அறுத்துக்கொள், நீயே செங்கலை சுடு, இதெல்லாம் கட்டி முடிச்சிருக்கணும். உனக்கு நேரம் ரெஸ்டே இல்லை, உனக்கு ஓய்வே இல்லை, உனக்கு குடும்பம் இல்லை, நீ அடிமையாய் இருந்து சாக வேண்டிதான். அழுகை அழுகை அழுகை, ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த உலக வரலாற்றிலே, யூரோப் தேசத்திலே, ஐரோப்பியா கண்டத்திலே தொழிற்புரட்சி உண்டான காலகட்டத்தில் தான் அமெரிக்கா தேசத்திலே அடக்குமுறை ஏற்பட்டது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிற வேலைக்காரங்களை எத்தனை மணி நேரம் வேலை வாங்கினா தெரியுமா? நினைக்கிற முதலாளி 18 மணி நேரம் வேலை வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை, உழைத்து கொண்டே இருக்கணும், உழைச்சாதான் வாழ்க்கை. 18 மணி நேரம் உழைத்தார்கள். ஒரு போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்திற்கு பின்னணியிலே சோசியலிசம் என்று சொன்னாலும், அந்த சோசியலிசம் கருத்து எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால் இந்த யாத்ராகமத்திலிருந்து தான் ஆரம்பித்தது என்று சொல்லுகிறார்கள். தொழிலாளர்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள், மன்றாடுகிறார்கள், புரட்சி செய்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு தெரியுமா? 8 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொழிலாளர் தினத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் அது ஒரு தனி மனிதனுக்கான நேரம். 8 மணி நேரம் அவன் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும். வேலை பார்க்கிற இடத்திலே 8 மணி நேரம் நிம்மதியை தூங்கணும். இதுதான் உழைப்பாளர் தினம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களும் கூட ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். ஆண்டவர் அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். எனவே அருமையானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தனி மனிதனை நினைத்து பார்க்கிறார், குடும்பத்தை நினைத்து பார்க்கிறார், தேசத்தை நினைத்து பார்க்கிறார். நம்ம எல்லாம் வாய்ச்சி சொல்லுமா? என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என் தேவனே நன்மை உண்டாக என் குடும்பத்தை நினைத்தருளும், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக எங்கள் தேசத்தை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இதுதான் 1ஆம் தேதி மெசேஜ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே என்ன செய்தி கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு ஜெபம், ஒரு முழுமையான ஒரு ஜெபம். இந்த முழுமையான ஜெபத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த முழுமையான ஜெபம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம் என்றால், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். இதில் 10 வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10 வசனம். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பானவர்களே, இந்த செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், அதை தொடர்ந்து என்ன வருது? 1 நாளாகமம் 2 நாளாகும். இந்த புஸ்தகத்தை நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், இந்த 4 புஸ்தகங்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வரலாற்றை பற்றி சொல்லி, இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் எவ்வாறு கடவுள் வழிநடத்தினார் என்று சொல்லியும், அதே சமயத்திலே இஸ்ரவேலர்களும் யூதர்களும் எவ்வாறு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து விழுந்து போனார்கள் என்கிற வரலாற்றில் நடந்த நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டதான் 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். ஆனால் இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் வித்தியாசமானது. 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எல்லாம் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த பின்பதாக பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போனாங்க. பார்த்தீங்களா? அதற்கு முன்பதாக எழுதப்பட்டது. ஆனால் நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 2 நாளாகமம் எப்பொழுதுன்னா, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த இஸ்ரவேலர்களுக்கு 70 ஆண்டுகளாய் மறக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய வரலாற்றை மீண்டுமாக கற்றுக் கொடுத்து அதுல ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறதா 1 நாளாகமம் 2 நாளாகமம். ஸோ 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ஜஸ்ட் ஹிஸ்டரி. பட் 1 நாளாகமம் 2 நாளாகமம் அலாங் வித் த ஹிஸ்டரி, காட்ஸ் கிரேஸ் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே தான் 1 நாளாகமம் அதே சம்பவத்தை சொன்னால் கூட நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் 1 நாளாகமம் சற்று ஆறுதலை தருகிறதாக காணப்படும். இன்னொரு ஒரு காரியத்தை நாம் சொல்லலாம். இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 நாளாகமம் புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு லாங் ஜீனியாலஜி வரும். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆதாம்ல ஆரம்பிக்கும். எத்தனைல ஆரம்பிக்கும்? ஆதாம்ல ஆரம்பிக்கும். 1 முதல் 9 அதிகாரங்கள் அத்தனை இஸ்ரவேலர் யூதருடைய தலைமுறை பட்டியல் வரும். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. 2 அதிகாரம் பார்த்துருவோம், பேரா வாசிக்கிற பத்தி ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிடுவோம். அருமையானவர்களே, ஒரு இறையல் அறிஞர் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? உங்க நாக்கு நல்லா பேசணும்னு சொன்னா, எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் எனி லாங்குவேஜ் நல்லா பேசணும்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த 1 நாளாகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்தை வரைக்கும் நீங்க நல்லா சத்தம் வாசு பழகினீங்கன்னா, அதுல போட்டிருக்க பேர்லாம் புது புது பேர், உங்க நாக்குல நுழையாத பேர். நம்ம சொல்ல பார்த்தீங்களா, வாயில நுழையாத பேருன்னு சொல்ல பார்த்தீங்களா? உங்க வாயில நுழையாத பேரை உங்க நாக்கால சொல்லி 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 பழகினீங்கன்னா உங்க டங் ட்விஸ்ட் ப்ராப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய அருமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. நம்முடைய நாக்கை பழக்கப்படுத்த வேண்டும் என்றால் 1 நாளாகமத்தில் 1லிருந்து 9 அதிகாரத்தில் இருக்கிற பேர்களை நாம் படித்து சத்தமாக படித்து பார்க்கும்போது சிறப்பாக நாம் பேச முடியும். அதனால தான் சொன்னாங்க, சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நமக்கு செந்தமிழ். மலையாளம்னா செம்மலையாளமும் நாப்பழக்கமும். இங்கிலீஷ்னா சிறப்பான ஆங்கிலமும் நாப்பழக்கம். என்னைக்கு நம்ம சத்தமாக பேசுகிறோமோ, சத்தமாக படிக்கிறோமோ படிக்கிறோமோ நம்முடைய நாக்கு சிறப்போம். ஸோ 1லிருந்து 9 அதிகாரம் பார்த்தீங்கன்னா a long dry portion. வேரன் வெர்ஸ்பி என்று சொல்லுகிற ஒரு வேத பண்டிதர் இந்த 9 அதிகாரத்திற்கு ஒரு விளக்கத்தை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் a big huge desert. ஒரு பெரிய பாலைவனம் போல இந்த 9 அதிகாரமும் ஒரு பாலைவனம் போல ட்ரை. யாரு அவனை பெற்றான், இவனை பெற்றான், இப்படியே போயிட்டு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாலைவனத்தில் நடந்து போகும்போது சின்ன இடத்துல ஒரு சின்ன சோலை இருக்கும். அந்த சின்ன சோலை தான் நம்ம வாசித்த 2 வசனம். யாப்பேஸ் 1 நாளாகமம் 4, 9, 10. இந்த ட்ரை போர்ஷன்ல, இந்த பெரிய ஜீனியாலஜில இந்த 2 வசனம் தான் ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டும் இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான வாழ்வை சித்தரிக்கிற 2 வார்த்தைகள். அப்பனா இன்னைக்கு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, 1 நாளாகமம் வேறு, 2 நாளாகமம் வேறு, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்பது வேறு.
அது ஹிஸ்டரி புக். அந்த ஹிஸ்டரிக்கு கொடுக்கப்படுகிற விளக்கம் 1 நாளாகவும் 2 நாளாகும். 1 முதல் 9 அதிகாரம் a லாங் ஜீனியாலஜி லிஸ்ட். ஒரு பெரிய டெசர்ட் போல, அந்த டெசர்ட்ல ஒரு குட்டி சோலை இருக்குது, ஒரு குட்டி புரூக் இருக்குது. அந்த குட்டி புரூக் தான் என்னது? 1 நாளாகவும் 4 அதிகாரம் 9, 10 வசனம். இந்த குட்டி புரூக் 2 வசனம் ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது. யார் அந்த மனுஷன்? சத்தமா சொல்லாமே, யாபேஸ். யாபேஸை பத்தி எத்தனையோ பிரசங்கங்கள் இருக்குது. இன்றைக்கு நான் இந்த பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்துக்கு, இந்த பகுதிக்கு, இந்த நிருபத்திற்கு, இந்த செய்திக்கு என்ன பெயரை கொடுக்கலாம் என்று சொல்லும்போது, யாபேஸ் அந்த 2 வசனத்திற்கு ஃப்ரம் பெயின் டு ப்ராமினன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரம் பெயின் டு ப்ராமினன்ஸ். எல்லாம் வாய்த்தல் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரம் பெயின் டு ப்ராமினன்ஸ். பெயின் துக்கம், ப்ராமினன்ஸ் பிரஸ்தாபம். துக்கத்திலிருந்து பிரஸ்தாபம். இந்த ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே தலைகளாய் மாற்றி போட்டு துக்கம் என்று அழைக்கப்பட்டவனை பிரஸ்தாபப்படுத்துகிறதாக மாற்றிச்சு. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், பைபிளை 1, 2, 3 வசனம் அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. அந்த அதிகாரம் முடிச்ச உடனே எப்படி வாசிங்க? கீழே இருந்து மேலே போங்க சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்படிதானே? இப்போ எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. 1 நாளாகவும் 4 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 9, 10 வசனத்தை நான் வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவன் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மேலிருந்து படிச்சீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம் தெரியுமா? அவன் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா அவன் தான் பிரஸ்தாபமா இருக்கிறானே. 9 வசனம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? யாபேஸ் தன் சகோதரி பார்க்கலாம் எப்படி இருக்கிறான்? ஒரு கனம் பெற்றவன் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். ஆனா கீழே இருந்து போங்க. யாபேஸ் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார். ஏனென்றால் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? துக்கம். கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றி கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுங்களா? மேலிருந்து வாசா கனம் பெற்றான், கீழே பார்த்து நடுவில் பார்த்தா துக்கம், அதுக்கடியில பார்த்தா வேண்டிக் கொண்டான். ஆர்டரை மாத்தி வாசிக்கணும். அருமையானவர்களே, நீங்க பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஒன்று கொடுக்கும். என்ன தெரியுமா? நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தன் பேசணும்னா முதல்ல அவன்கிட்ட இருக்க நெகட்டிவ் தான் சொல்லுவோம். அப்படிதானே? நெகட்டிவை தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமேல தான் அவனை ப்ரேஸ் பண்றதுக்கு நம்ம வாயே வராது, மனசும் வராது. ஆனா பைபிள்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இட் ஸ்டார்ட் வித் பிரைஸ். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, ஜென்டிலா உன்கிட்ட இருக்கு இந்த குறை இருக்குது. 7 சபைகளை நீங்க பாருங்க, 7 சபைகள் இருக்கிற உயர்வை தான் முதல் ஆண்டு சொல்வாரு. அதுக்கப்புறம் ஆயிலும் உன் பேரில் ஜென்டிலா சொல்லுவாரு. இன்னைக்கு வாசி கேட்ட அந்த வேத பாத்துல கூட, பேதுருவே நீ என்னை மதிலிச்சிட்டப்பா, நீ இன்ன விதமாய் மரணத்தின் மூலமாய் நீ மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லிட்டு நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்பார். The gentleness of the scripture இதுதான் the gentleness of the God. அவன் கனம் பெற்றவனு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் சொல்றாரு அவன் பேரு துக்கம். From pain to prominence. இந்த யாபேசுடைய ஜெபம் இருக்கு பாத்தீங்களா? தயவுசெய்து மனப்பாடமா கத்துக்கோங்க. இந்த யாபேசு ஜெபம் ஒரு சாதாரண ஜெபம் இல்ல, ஒரு முழுமையான ஒரு ஜெபம். எப்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம் எப்படி ஒரு முழுமையான ஒரு ஜெபமோ, அதே போல இது ஒரு முழுமையான ஜெபம். பட் மற்ற இடத்துல பைபிள் எல்லா ஜெபத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்களேன், there is a difference. ஒரு பர்டிகுலர் காஸ், இந்த பர்டிகுலர் காசுக்கான ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆனா யாபேசுடைய ஜெபம் அப்படி இல்லை, a holistic prayer, முழுமையான ஜெபம். எப்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம், அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு பரலோகம் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுறது ஒரு ஹோலிஸ்டிக் பிரேயர் போல தான் இந்த யாபேசின் ஜெபம். ஒரு 3 தலைப்பு யாபேசின் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
என்ன அந்த தலைப்பு? பிரேயர் ரிவீல்ஸ் த இன்டிமேசி வித் காட். த பிரேயர் ரிவீல்ஸ் த இன்டிமேசி வித் காட். இரண்டாவதாக, பிரேயர் ரிலீசஸ் காட்ஸ் blessings. Prayer releases God's blessing. மூணாவது பாயிண்ட், prayer reshapes a person's life. A prayer reshapes the person's life. Prayer reveals, prayer release, prayer reshapes. முதல் காரியம், the prayer reveals the intimacy of God. அன்பானவர்களே, நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம சொல்லும்போது எப்படி நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம்? எப்படி ஆரம்பிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமா ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிப்பீங்க? எங்களை அதிகமாக நேசிக்கிற கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே. இன்னும் வேற ஏதாவது? சர்வவல்ல. சோ பாத்தீங்கன்னா இது எதை குறிக்கிறது என்றால், நாம் கடவுளை எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கு. ஆனா பொதுவா நம்ம எப்படி ஆரம்பிச்சு பழக்கம் தெரியுமா? நீங்க ஆளாளுக்கு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா? யார் யார் எதை சொன்னீங்களோ அதையே தான் சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கிருபையும் இரக்கமுள்ள, எப்போ முழங்கால் போட்டாலும் கிருபையும் இரக்கமுள்ள, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சர்வ வல்லம் இல்லைன்னு ஆரம்பிப்போம். அருமையானவர்களே, இன்னைக்குலேருந்து கற்றுக்கோங்க. ப்ரேயர் ரிவீல்ஸ் த இன்டிமசி வித் காட். சர்வ வல்லமுள்ள தேவனேன்னு ஒரு நேரத்தில் கூப்பிடுங்க. மகா இரக்கமுள்ள பிதாவேன்னு சொல்லி கொடுங்க. என் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. என் மேய்ப்பனேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏன் தெரியுமா? இட் ரிவீல்ஸ் த இன்டிமசி வித் காட். ஸோ வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு ஜெபம் பண்ணங்களும் கடவுளோடு தங்களுடைய உறவை காட்டினார்கள். ஆனால் இன்றைய யாபேஸ் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, சர்வ வல்லவரை நோக்கி என்று அல்ல, வல்லவரை நோக்கி என்று அல்ல, மேய்ப்பனை நோக்கி என்று அல்ல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அந்த இஸ்ரவேலின் தேவன், அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹீப்ருல எலோகி இஸ்ரவேல். எலோகிம் என்றால் காட். எபிரேய வார்த்தை எலோகிம் என்றால் காட். எலோகி என்று சொன்னால் காட் ஆஃப் இஸ்ரேல். எலோகி இஸ்ரேல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் சொல்லி கூப்பிட்டுட்டா அதுல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்கிறவர் அவர் ஜீவனுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவன் என்பவர் அவர் ஒருவரே தேவன். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது அவர் தனக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டவர். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஒரு ஜாதியை தமக்காக தெரிந்தெடுத்து கொண்டவர். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது உடன்படிக்கையின் கர்த்தர். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது அவர் வழி நடத்துகிற கர்த்தர். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது அவர் போஷிக்கிற கர்த்தர். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது அவர் பராமரிக்கிற கர்த்தர். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும்போது என்னை சொன்ன இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். ஆமென். என்ன அழகான வார்த்தை! இட் ரிவீல்ஸ் த இன்டிமசி. யாபேஸ், அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம். இந்த துக்கத்தின் மிகுதியில தான் யாபேஸ் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் அருமையானவர்களே, ஜெபம் எப்போ வரும் தெரியுமா? துக்கம் நம்மளை அழுத்தும் போதெல்லாம் ஜெபம் வரும். இந்த யாபேஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எப்பொழுதான் துக்கம் உன்னை அழுத்துகிறதோ அப்பெல்லாம் நீ செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? Try to reveals the intimacy between you and your God. ஜெபத்தின் மூலமாக உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவை நீ பலமாய் பிடித்துக்கொள், பலமாய் கட்டு. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படினால் யாபேசின் ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் அனுபவம் என்னவென்றால், God answers our prayer. It reveals our intimacy with our God. கடவுளோடு நமக்கு இருக்கிற ஒரு உறவை. அதனால இன்னிலிருந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அழகாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் அன்பின் பிதாவே, அடுத்த நாள் தாயே, அடுத்த நாள் பரமபிதாவே, மேய்ப்பனே, இப்படி சொல்லி சொல்லி என்ஜாய் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுடைய ஜெபத்தை இன்னும் ஆழமாக்கும். The first point ஜேபஸ் ஜெபத்திலிருந்து கற்றுக்கொள்வது, it reveals the intimacy between Jabez and the God.
2 வசனம் தான் யாபேசை பற்றி சொல்லியிருக்குது. ஆனா ஒரு ஆழமான செய்தி யாபேஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, பிரேயர் ரிலீசஸ் காட்ஸ் blessing. மற்ற எல்லாரும் பாருங்க ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன தேவையோ அதுக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க. பட் the prayer of Jabez is entirely different. என்ன தெரியுமா? a holistic prayer. வாசிக்கலாம், அந்த பிரேயரை வாசிச்சு பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை பார். அப்பனா ஜெபம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யார்? தேவன் மாத்திரம்தான். ஏன் தேவன் மாத்திரம்? ஏன் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாதா? ஏன் மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாதா? ஏன்னா தேவன் ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது அதனோட என்ன கொடுக்க மாட்டாரா? வேதனையை கொடுக்கவே மாட்டார். ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நமக்கு மனம் மகிழ்ச்சியை தரும். அதனால்தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் ஒருவரே ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஐஸ்வர்ய சம்பன்னர், என் தேவையெல்லாம் அறிந்திருக்கிறீர், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்படின்னா தெரியுமா, ஒரு முழுமையான வார்த்தை. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இட்ஸ் எ பிரேயர் ஆஃப் டேவிட். தாவீது கூட சொல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தலும், அப்பொழுது என் வீடு உமக்கு முன்பதாக நிற்கும்படி அதை ஆசீர்வதியும். யாபேஸ் ஜெபிக்கிற ஜெபம், நீர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்க முடியும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இரண்டாவதாக அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கி. அவர் கேட்கிறாரு, அப்பா நான் இன்னைக்கு இருக்கிற என்னுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, எப்படி இருக்கு தெரியாது. யாபேஸ் எந்த சூழ்நிலை ஜெபிச்சான்னு தெரியாது. அவர் கேட்கிறாரு, என் எல்லையை பெருசாக்குங்க, என்னை விரிவாக்குங்க, என்னுடைய காரியத்தை மாற்றி போடுங்க சுவாமி, என் எல்லையை விரிவாக்குங்க. இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற இப்ப சூழ்நிலையின் எல்லையை மாற்றுங்க சுவாமி. ஒருவேளை கஷ்டம் என்கிற எல்லையா இருக்கலாம், அதை மாற்றுங்க. கண்ணீர் என்கிற எல்லையா இருக்கலாம், அதை மாற்றுங்க. அல்லது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக கேட்கலாம், அதை ஆண்டவரே மாற்றுங்க. என் எல்லையை பெரிதாக்குகிறவர் நீங்க சுவாமி. வேரன் வெஸ்பி என்கிற வேத அறிஞர் இந்த பகுதிக்கு ஒரு விளக்கம் கொள்ளும்போது, இந்த யாபேஸ் தனக்கான நிலத்தின் அளவை மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் எல்லையை மாத்திரமல்ல, தனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவின் எல்லையை விரிவாக்க கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி அவர் வியாக்கியானம் கொடுக்கிறார். சகரியா பூனனும் இதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற எல்லையை விரிவாக்கி. அப்படின்னா யாபேஸ் ஜெபம் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க எல்லையை ஆண்டவர் பெருக்குவார். ஆனா அதை காட்டில ஒரு எல்லை என்னது தெரியுமா? எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு உறவின் எல்லை விரிவாக வேண்டும். இன்னைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு சிலருக்கு கஷ்டம். இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இன்னைக்கு நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன், என்னுடைய எல்லையை விரிவாக்குங்க. கேட்பீங்களா? அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றபடி எல்லையை விரிவாக்குங்க சொல்லுவோம். எனக்கும் உமக்கும் இருக்கிற எல்லையை விரிவாக்கி தரும். பல பெரிய பக்தர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது, சில பாஸ்டர்ஸ், பென்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ், நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற பாஸ்டர்ஸ், சில சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸ், அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த காலத்தில் உள்ள பாஸ்டர்ஸுங்க, நாங்கள் போய் முழங்கால் போட்டா எவ்வளவு நேரம் என்றே தெரியாதான், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு பார்ப்பாங்க. காலையில் போய் முழங்கால் போட்டவங்க ராத்திரிக்கு ஜெபம் பண்ணி எழுப்பாங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் கடவுளோட அப்படியே மன்றாடி கொண்டு இருப்பாங்க. 40 நாள் மோசே ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவன் முகம் எப்படி இருந்துச்சு? எல்லையை விரிவாக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமாகும். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு 2026 மே மாசம் இந்த முதல் 3ஆம் தேதியில எனக்கு இருக்கிற இந்த எல்லை, ஜெப எல்லையை விரிவாக்கி தரேன் சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். a holistic prayer. தேவரீர் ஆசீர்வதி என் எல்லையை பெரிதாக்கி. 3வது வாசிங்களே, உமது கரம் என்னோடு இருந்து. பாருங்க, ஆசீர்வாதம் வந்துருச்சு, எல்லை பெருசாயிருச்சு. 3வது என்ன கேட்கிறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தம் வாயத்தின்னு சொல்லுங்க. உம்முடைய கரம். ஏன் கேட்கிறாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு, எல்லை பெருசாச்சு, ஆண்டுடைய கரம் நமக்கு தேவையா?
நல்லா நினச்சி பாருங்க, பல வேளையில துக்கத்தில் ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்கான ஜெபம் பண்ணுவோம். அந்த சிச்சுவேஷன் மாறினக்கு அப்புறமேல நம்முடைய ஜெபம் தாகம் குறைந்து விடும். அதனால தான் சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணார், 2 மனமுடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். 1, மாயையும் பொய் வசனையும் எனக்கு தூரப்படுத்தும். 2வது என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தையும் தரிசனத்தையும் எனக்கு கொடாதிருப்பராக. எதை கொடாதிருப்பராக? ஐஸ்வர்யத்தையும். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க! ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பார். ஏனென்றால் நான் பரிபூர்ணம் அடைகிற நாள் மறுதலித்து கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு. நாம் பரிபூர்ணம் அடையும் போது மனுஷனுடைய திங்கிங் என்ன தெரியுமா? கடவுளை விட்டு விலகி போயிடும். இதுதான் யாபேஸ் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், ஆனா ஒண்ணு மட்டும் வேணும் ஆண்டவரே, உங்களுடைய கரம் என்னோடு கூட தான் இருக்கணும். ஹல்லேலூயா! அதான் முழுமையான ஜெபம். உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். தெரியுமா? ஆண்டோடைய களத்துல நீங்க இருக்கும்போது அவர் ஏற்ற களத்துல உயர்த்தி உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாப்பேஸ் ஒரு முழுமையான ஒரு ஜெபத்தை பண்றாரு. தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என்னை எல்லையை பெரிதாக்க, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து. அடுத்த என்ன சொல்றது பாருங்க, தீங்குக்கு என்னை விலக்கி காத்தலும். ஏன் இந்த தீங்குக்கு விலக்கி காத்தலும் சொல்ல தெரியுமா? நான் ஐஸ்வர்யனா மாறி தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்கும் போது இந்த ஐஸ்வர்ய மயக்கம் பல தீமையை நமக்கு உண்டு பண்ணிடும். சாலமோன் இப்படிலாம் ஜெபம் பண்ணாரு, ஆனா ஜெபம் பண்ணபடி நடக்கல. என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமும் ஞானமும் அவன் கண்களை கட்டி போட்டதுனால எந்த தெய்வத்தை வணங்குறோம், யாருக்கு கோயில் கட்டணும் தெரியாம படிப்படியா 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 விழுந்து ஆண்டவரை விட்டே விலகி விட்டான். என் அருமையானவளே, இன்றைக்கு இந்த யாப்பேசின் ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் தெரியுமா? இதுவரைக்கும் நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா இன்னும் ஆழமா நீ ஜெபி. என்ன ஜெபி தெரியுமா? ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகாதபடி ரட்சித்து காத்தருளும். அதனால தான் இயேசு சாமி கூட என்ன சொன்னா தெரியுமா? நம்முடைய பரம்பரை தீமையிலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும். தீமை வரும்போது நாம் விழுந்து போய் விடுவோம். ஒரு முழுமையான ஜெபம் அப்படின்றால் the prayer reveals and releases God's blessing. ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் யாப்பேசை ஆசீர்வதித்தார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க கோடு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ஆண்டவரே இதுலதெல்லாம் என்னுடைய எல்லையை விரிவாக்க நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் கீழாக்காமல். அது யார் சொல்லியிருக்கிறார்? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அவர் வாக்கு மாறாதவர். விசுவாசிங்க, ருசிங்க, நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். The third point, the prayer reshapes the life. அவங்க அம்மா அவனை பெக்கும்போது எப்படி பேரை வச்சாங்க தெரியுமா? என்ன துக்கம் தெரியல. சில வரலாற்றறிஞர் எழுதுறாங்க, தியாலஜியன்ஸ் எழுதுறாங்க, ஒருவேளை யாப்பேஸ் பெறும்பொழுது அவங்க அப்பா செத்து போயிருக்கலாம், அல்லது யாப்பேஸ் பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பதாக அவங்க அப்பா பேத்திருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், தன் கணவன் இழந்து விட்டானே என்கிற துக்கம் இருக்கலாம், இந்த பிள்ளை பிறந்த பிறகு ஒருவேளை கணவன் இறந்திருக்கலாம். அதனால தான் துக்கம் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். யாப்பேஸ்க்கு என்ன பேர் தெரியுமா? துக்கம். கொஞ்சம் பேருங்களேன், யாபேஸ்னு யாரும் இங்கே பேர் இருக்குதான் தெரியல. தயவுசெய்து மேலே யாபேஸ்னு பேர் வைக்கும்போது யாப்பேஸ் யாப்பேஸ் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம் துக்கம் துக்கம். ஒருவேளை இன்னைக்கு யாப்பேசை போல துக்கத்தோடு நீ அமர்ந்திருப்பாய் என்றால், பிறந்த நாளிலிருந்து துக்கம் 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 என்று சொல்லி உன்னை பார்த்து மற்றவர்கள் கூப்பிட்டு இருப்பார்கள் என்றால், அழைத்திருப்பார்கள் என்றால், நிந்தித்திருப்பார்கள் என்றால், யாப்பேஸ் செய்த ஜெபம் என்ன செய்ய தெரியுமா? துக்கமாய் இருந்த மனதனை கனம் பெற்றவனாய் மாற்றிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோமா? எது தெரியுமா? a prayer. அவன் துக்கம், ஆனால் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவன். துக்கம் சொன்னா எப்படி தெரியுமா பார்த்திருப்பாங்க? ஏளனமா பார்த்துட்டு, இந்த பையன் பிறந்தக்கு அப்புறம் தான் எல்லாமே நாசமாச்சு, இவன் இந்த வீட்டுக்கு வந்தக்கு அப்புறம் தான் எல்லாமே இப்படி ஆச்சு, இவன் மூஞ்சில முழிக்காத. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யாப்பேசை உயர்த்தினார், அவன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாய் மாறினான். பிரேயர் ரீஷேப்ஸ் த லைஃப். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க ஜெபித்து பாருங்களேன்,
ப்ரேயர் ரீஷேப்ஸ் த லைஃப். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தெரியுமா? இன்னைக்கு வாசிக்கிட்ட வேத பகுதி பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் மரணத்தின் மூலமாய் என்னை மகிமைப்படுத்த போகிறான். மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் மரணத்தின் மூலமாய் என்னை மகிமைப்படுத்த போகிறான். என்ன ஆண்டவர் சொல்லி கொடுத்தா தெரியுமா? பேதுரு எப்படி மரித்தார் தெரியுமா? தலைகீழ மரிச்சாராம். சிலுவையில் தலைகீழ தொங்க வச்சு அவர் அடிச்சாங்களாம். அப்போ சொல்லுவாங்க, சிலுவையில் அடிப்பதற்காக பேதுருவை கொண்டு போகும்போது அப்போ பேதுரு சொன்ன வார்த்தை என்று அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. பேதுரு ஜெபம் பண்ணி சொன்னாராம், என்னை என் ஆண்டவரை போல அடிப்பதற்கு நான் தகுதியுடையவல்ல, என்னை தலைகீழாக அடித்து விடுங்கள். ப்ரேயர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த லைஃப், ரீஷேப்ஸ் த லைஃப். அருமையான, நீ எப்படிப்பட்டவனா இருக்கலாம், எப்படிப்பட்டவளா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடும் போது தேவன் உங்கள் வாழ்வின் நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். துக்கம் என்று பெயரிடப்பட்டவன், துக்கம் என்று அழைக்கப்பட்டவன், அவன் கனம் பெற்றவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். அந்த இஸ்ரவேலின் தேவன் உங்க தேவன், என்னுடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கலாமா? இப்போ நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், இந்த யாப்பேசின் ஜெபத்தை சொல்ல போறோம். எல்லாம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் பைபிள் எடுத்து வச்சுக்கலாம், ஸ்கிரீன்ல பார்த்துக்கலாம். 10ஆம் வசனத்தை மட்டும் நாம் வாசிக்க போறோம். இந்த யாப்பேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை நீங்க சொல்ல போறீங்க. சரியா? சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? யாப்பேஸ்ங்கிற இடத்துல மட்டும் உங்க பேரை சொல்லி மற்றதெல்லாம் சொல்லாமா? ரெடி? 1 2 3. தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அழகா ஜெபம் பண்ணி முடிச்சுன தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஃப்ரம் பெயின் டு ப்ராமினன்ஸ், ஃப்ரம் பெயின் டு ப்ராமினன்ஸ். இன்னைக்கு யாபேசை போல யாரேனும் துக்கத்தோடு வேதனையோடு நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்றேன்கிற கேள்விக்குறியோடு வந்திருப்போம் என்றால், என் மகனே மகளே, நான் இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். யாப்பேஸ் எத்தனை நாள் அழுதான்னு தெரியாது, யாப்பேஸ் எத்தனை வருஷம் வேதனைப்பட்டான்னு தெரியாது. ஆனால் அந்த அழுகையும் வேதனையும் யாப்பேசை கடவுள் பிரிக்கவே இல்லை. அதுதான் பெரிய காரியம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆண்டவரே, இன்னைக்கு என் வேண்டுதலுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவி சாய்த்து என்னை பெரியவனாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த யாப்பேசின் முழுமையான ஜெபத்தை எங்கள் வாழ்வில் நாங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் மேன்மையுடைய கிருபை தாரும். அன்றைக்கு யாப்பேஸ் சொன்ன இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவருடைய செவி இதே ஜெபத்தை சொல்லுகிற எங்களுடைய வாழ்வை கண்ணோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த கரம் எங்களோடு கூட இருந்து தீங்குக்கு மாற்றி எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். From pain to prominence, God answers our prayer. இன்னைக்கு துக்கத்தோடு யாரும் வந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் ஜெப எல்லையை விரிவாக்குங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். யாப்பேசை போல நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லையை விரிவாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் எங்களை ரட்சித்து எங்களை ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே என சொல்லி நாம் கேட்போம். யாப்பேசின் தேவன் நம்முடைய தேவன். யாப்பேசை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றி என் வாழ்வை உயர்த்தும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? என் சூழ்நிலைகளை மாற்றி
என்னை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? நான் விட்டு கொண்டிருக்கிற கண்ணீர் பெருமூச்சுகளை மாற்றி எனக்கு சமாதானமும் ஆறுதலுமான ஒரு வாழ்வை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இஸ்ரவேலின் கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிக்கிறதே உம்முடைய சித்தம் சுவாமி. அதுவே உமக்கு பிரியம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகி போனாலும் சிம்சோனை போல எங்களை நினைத்துள்ளும் என சொல்லி கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாப்பேசை போல நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்துக்கிறோம் சுவாமி. எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் எங்கள் குடும்ப வாழ்விலும் எங்கள் திருச்சபையின் வாழ்விலும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் காண கிருபை தருவீராக. நடைபெற்று கொண்டிருக்கிற விபிஎஸ்ஐ தேவரீர் ஆசீர்வதிங்க. இன்னும் நடைபெற இருக்கிற 7 நாட்களையும் ஜேம்சி ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த திருச்சபையானது உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீட் தேர்வுக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். பிஜிக்காக தேர்வு எழுத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவருடைய மன விருப்பத்தை தேவரீர் நிறைவாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்கள் ஜெபமும் பிள்ளைகளுடைய முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விடுமுறை காலத்திலும் கோடை வெயிலுக்கு எங்களை தப்புவித்து நேற்று நீர் கொடுத்த நல்ல மழைக்காக, பரவலாக தமிழ்நாட்டில் பெய்து வருகிற மழைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இன்னும் தொடர்ந்து நல்ல மழையை கொடுத்து கோடை காலத்தில் வெயிலின் உக்கிரத்திற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே, ஏரியும் குளங்களும் மலைகளும் ஆண்டவரே தண்ணீர்னால் நிரம்ப தேவன் அருள் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. புதியதாய் திருமண வாழ்வை கண்டிருக்கிற பிள்ளைகளையும் திருமண ஆராதனைக்காய் ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். இன்று மாலை நடைபெறுகிற நிகழ்வையும் நாளை நடைபெற இருக்கிற திருமண ஆராதனையும் நிச்சயதார்த்தத்தை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்படைக்கிறோம். யாப்பேசை மாற்றி அவனை கனம் பொருந்தினவனாய் பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்தின தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலே தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல தலைவரை நீர் தந்து ஆண்டவரே, நாங்கள் சுகமாய் தங்கியிருக்கத்தக்கதான கிருபையும் அனுகூலத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்ல கரத்திற்குள் ஒப்படைக்கிறோம். எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றுகிற அறிகிற அளவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது.